Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல நீங்க சேனல் மானிட்டைசேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ரெண்டுமே வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் ஸ்டெப் 3 பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து இன் progress அப்படினு சொல்லிட்டு வந்துரும். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு 2 நாள்லயே வந்து மானிட்டைசேஷன் வந்து எனேபிள் ஆயிரும். அப்படி ஆகாதவங்களுக்கு அந்த ஸ்டெப் 3 இஷ்யூ வந்து எப்படி வந்து சால்வ் பண்ணனும், நம்ம YouTube சப்போர்ட் டீமுக்கு வந்து எந்த மாதிரி வந்து ஃபீட்பேக் அனுப்பணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பார்க்க போறோம். நீங்க மொபைல்ல வந்து ஃபீட்பேக் அனுப்பணும்னா உங்களுடைய YouTube ஸ்டுடியோ உங்களுடைய சேனல் பேஜ் வந்து ஓபன் பண்ணிட்டு டாப் கார்னர்ல இருக்கிற 3 டாட் கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் மோட் வந்து எனேபிள் பண்ணி வெச்சுக்கோங்க. அதுக்கு அப்புறமா டாலர் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு மானிட்டைசேஷன் பேஜ் வந்து ஓபன் பண்ணி வெச்சுக்கோங்க. கீழ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீட்பேக் ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓபன் ஆகும். நான் ஸ்க்ரீன்ல கொடுத்திருக்கிற பேராகிராஃப் வந்து அதே மாதிரி வந்து டைப் பண்ணிட்டு உங்களுடைய சேனலோட லிங்க் அண்ட் உங்களுடைய சேனலோட நேம் ரெண்டுமே வந்து கொடுத்துருங்க. இந்த பேராகிராஃப்ல நான் வந்து 1 மந்த் அப்படினு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வந்து எத்தனை நாளா வந்து ரிவ்யூ வந்து ஆகாம இருக்கோ அதை வந்து நீங்க அதில வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் வந்து இன்க்ளூட் ஆகும். அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு டிக் ஆகாம இருந்துச்சுனா நீங்க வந்து டிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஸ்கிரீன்ஷாட் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இன்க்ளூட் ஆகும். இப்போ நீங்க சென்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். உங்க ஃபீட்பேக் வந்து சென்ட் ஆயிடுச்சு அப்படினு சொல்லிட்டு மெசேஜ் வரும் கீழ. இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2-3 டேஸ்லயே வந்து மானிட்டைசேஷன் வந்து எனேபிள் பண்ணிடுவாங்க. அப்படி எனேபிள் ஆகாதவங்க நீங்க டெய்லி வந்து ஒரு 2 டைம் வந்து நீங்க ஃபீட்பேக் அனுப்பிக்கிட்டே இருங்க. அண்ட் உங்களுடைய சேனல்ல நீங்க வந்து தொடர்ந்து வீடியோ வந்து போட்டுட்டே இருங்க. அதை வந்து ஸ்டாப் பண்ணாதீங்க. என்னோட சேனலுக்கு பாத்தீங்கன்னா 1 மந்த்க்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு ரிவ்யூ வந்து அவங்க ஓகே பண்ணி வந்து மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணாங்க. சோ நீங்க 1 மந்த்க்கு மேல ஆயிடுச்சு. இதுக்கு மேல வந்து நமக்கு மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ண மாட்டாங்கன்னு நீங்க நினைக்க வேண்டாம். நீங்க வீடியோ போட்டுட்டே இருங்க. கண்டிப்பா வந்து மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த processல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. Thanks for watching.